இது வந்து நெல்லிக்காய் பொடி. நெல்லிக்காய் பொடி எப்படின்னா, காலையில் ஒரு சிட்டிக்காய் நெல்லிக்காய் பவுடர் எடுத்து வெறும் வயிற்றில் காலையில் லெமன் இது போட்டு குடித்தாக்கா அது நம்மளோட இன்டாக்சிகேஷன் இதெல்லாம் கிளியர் ஆகுதுன்னு சொல்லுவாங்க நெல்லிக்காய் பொடியில். நெல்லிக்காய் பொடின்றது வந்து நமக்கு எல்லாத்துக்கும் இதாகுது. இது வந்து ராகி மால்ட்டுனா கேழ்வரகு இதில் வந்து இது பண்ணிட்டு போகிறதுக்கு வந்து ராகி மால்ட்டு. அது சுகர் பேஷண்ட், இப்போ சுகர் இருக்கிறவங்க வயசானவங்கெல்லாம் இதை சாப்பிட்லாம். இது ராகி மால்ட்டு. அதுக்கப்புறம் இது வந்து என்ன பண்ணுறோம், இது வந்து இது முருங்கை இலை பொடி. முருங்கை இலை பொடி வந்து அயன் கான்டென்ட்டு கம்மியாக இருக்கிறவங்களுக்கு இந்த முருங்கை இலை பொடி சேர்த்துக்கலாம். இது வந்து சூப்பாகவும் பண்ணி குடிக்கலாம். இல்லை ரைஸில் வந்து சுட ரைஸில் வந்து ரைஸ் பொடியாக போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இட்லி பொடி, தோசை இட்லிக்கு இது பண்ணி டிஃபனுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து முருங்கை இலை பொடி. இது வந்து என்னதுன்னா முடவாட்டுக்கால் கிழங்குன்றது வந்து கை கால் பிடிச்சிக்கும் வயசானவங்களுக்கு. இதை சூப்பாவோ இல்லை இட்லி பொடி எப்படியாவது ஏதாவது ஒரு வகையில் யூஸ் பண்ணும்போது அந்த ரிலீஃப் ஆகும். இது வந்து பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் இது பண்ணலாம் ஏபிசி மால்ட், ஆப்பிள், பீட்ரூட், கேரட்டு. அதுக்கப்புறம் நட்ஸ் எல்லாம் போட்டு இது வந்து சின்ன வயசுலேருந்து 5 வயசுலேருந்து நீங்கள் 100 வயசு வரைக்கும் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது சாப்பிட்லாம். இது வந்து ஹார்லிக்ஸு வேறு ஏதாவது இது பண்ணுறதுக்கு காம்ப்ளான் ஹார்லிக்ஸ் பதில் இதை பிடிக்கலாம். இது வந்து